Okay, let's get into it. We are going into metallurgy. metallurgy ஓட importance என்ன? ஏன் metals ரொம்ப important? metallurgy அப்படின்றது என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம சாப்பிடணும்னா கூட பார்த்துட்டு இருக்கு. Okay, metals play a important role in our life. இப்பன்ட்டு இல்ல, ஒரு மெட்டல் ஏஜ் வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய ரொம்ப வேகமா வேர்ல்டு வந்து முன்னேற ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டோன் ஏஜ் வரைக்கும் அப்படி இருந்துச்சு. அப்புறம் பிரான்ஸ் ஏஜ் வந்து வந்துச்சு, காப்பர் ஏஜ், ஓகேவா, பிரான்ஸ் ஏஜ் வந்துச்சு, அதுக்கப்புறம் அயன் ஏஜ் வந்துச்சு. மெட்டல்ஸ் வந்து நம்மளோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான வந்து பார்ட். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இப்ப மெட்டலர்ஜில ஃபர்ஸ்ட் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். வாட் ஆர் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்? தென் ஓர்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஓர். இப்போ ஓர் வந்து நம்மளுக்கு டைரக்டா மெட்டலா கிடைக்கிறது, ஓரா தான் வந்து கிடைக்குது. அந்த ஓர்ல இருந்து எப்படி மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், தனியா எடுக்கணும். அது பேரு இது மினரல்ஸ் வந்து ஓர்ல எடுக்கிறது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். மைனிங். ஓர்ஸ் வந்து எடுக்கிறது வந்து மைனிங் பண்ண ஓர்ஸ்ல இருந்து அன்வான்டான இம்பியூரிட்டிஸ் அது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி இண்டிவிஜுவலா மெட்டலா நம்ம எப்போ வந்து கன்வெர்ட் பண்றோமோ அதை தான் நம்ம வந்து நம்மளோட தேவைக்கு யூட்டிலைஸ் பண்றோம். அப்ப கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் பார்ப்போம். அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் இருக்கு? கிராவிட்டி செப்பரேஷன் இருக்கு, ஃபாஸ்ட் ஃப்ளோட்டேஷன் இருக்கு, இருக்கு, தென் மேக்னெட்டிக் செப்பரேஷன் ஒரு மெத்தட் இருக்கு, தென் லீச்சிங் இருக்கு. ஓகேவா, லீச்சிங். இந்த லீச்சிங்ல 3 டைப்ஸ்: சைனைட், ஆசிட், ஆல்கலைன்ட்டு வந்து 3 டைப்ஸ். நெக்ஸ்ட் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். அந்த ஓர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்முலாவா இருக்கா, அதுல இருந்து நம்ம க்ரூட் மெட்டலை எப்படி எடுக்கணும்? அது எடுக்கிறதுக்கு மேஜரான ப்ராசஸஸ் பார்த்தோம்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டு ஆக்சைட்ஸ். ஆக்சைட்ஸா மாத்துறதுக்கு நம்ம 2 விஷயம் பண்றோம். ரோஸ்டிங் பண்றோம், அப்புறம் கால்சினேஷன். நெக்ஸ்ட் ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஆக்சைட்ஸ் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆயிருக்கு. இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணி மெட்டலா வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது வந்து ஸ்மெல்டிங் ஒரு மெத்தட் இருக்கு, தென் ரிடக்ஷன் பை கார்பன் ஆர் ஹைட்ரஜன், அப்புறம் ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்ற டைப், தென் ரிஃபைனிங் ப்ராசஸ். இப்ப நம்மளுக்கு தானே இங்கிருந்து ஸ்ட்ரெயிட் ஒரு சாலிட் ஸ்ட்ரெயிட்டா வேப்பர் கனெக்ட். அது இன்னும் நிறைய இருக்கு. இல்ல வேப்பர் ஃபேஸ் மெத்தட் டிஸ்டிலேஷன்ஸ்ல தனியாவே வந்து இருக்கு. ஓகேவா, ரிஃபைனிங் ப்ராசஸ்ல நம்மளுக்கு க்ரூட் மெட்டல் கிடைச்சிருச்சு, அதுல இம்பியூரிட்டிஸ் இருக்கு. அந்த இம்பியூரிட்டிஸ்ல இருந்து பியோர் மெட்டல், மேக்சிமம் பியோர் மெட்டல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றோம்? டிஸ்டிலேஷன் ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்றோம், லிக்விடேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்றோம், ஜோன் ரிஃபைனிங்னு ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்றோம், தென் வேப்பர் ஃபேஸ் மெத்தட் அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்றோம். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜில 2 பேசிக் பிரின்சிபல் மேஜரா வந்து பண்ணும் ரிஃபைனிங் ப்ராசஸஸ். தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஒண்ணு, இது ஜி இருக்குல்ல, கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட். அப்புறம் எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல்ல இருக்கு, ஓகேவா, ரைட், டெல் ஜி நாட். அப்புறம் எலிகம்ஸ் டயக்ராம் இருக்கு. எலிகம் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஈஸியா ரெடியூஸ் பண்ணுவோம்னு பார்க்கணும். லாஸ்டா பியூர் மெட்டல் கிடைச்சிருச்சு. இந்த பியூர் மெட்டல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்ப அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம், காப்பர், ஜிங்க், அயன் அண்ட் கோல்டு, இதெல்லாம் நம்ம வந்து மேஜரா நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். புக்ல இருக்காங்க, லாஸ்ட் பேஜ்ல இருக்கும். லெசனோட லாஸ்ட், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க வேண்டியது லாஸ்ட் பேஜ்ல இருக்கும். அதை நான் கன்வெர்ட் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு வந்து இந்த ஆர்டர்ல இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு போட்டுச்சு. ஓகே, இதுதான் மிஸ்டர் எலிங். ஓகேவா, ரைட். A British physical chemist best known for Elegum's diagram.
Elegant diagram summarizes a large amount of information about extractive metallurgy. Extractive metallurgy. நம்ம ஓர்ல இருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்ன்றத எலிகன் டயக்ராம் மூலமா நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்டான சயின்டிஸ்ட். இப்ப நம்ம என்னென்னலாம் அந்த ஃப்ளோ சார்ட்ல பார்த்தோமோ அது எல்லாமே தான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ். முடிக்கிறப்போ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். Introduction. Metallurgy relates to science and technology of metals. In nature, only few metals occur in their native state. All other metals occur in combined states of their oxides, sulfides, and silicates. Oxides or sulfides or silicates are the The extraction of pure metal from the natural sources is linked to the history of human civilization. Ancient people used the available material in their environment, which includes fire and metals, and they were limited to the metals available on the Earth's surface. In the modern world, we use a wide range of metals in our daily life, which is the result of development of metallurgical knowledge over thousands of years. Our need for the material with specific properties have led to the production of many metal alloys. It is essential to design an eco-friendly metallurgical process that would minimize waste, maximize energy efficiency. Such advances in metallurgy is vital for the economic and technical progress in current era. In this unit, we will study the various steps involved in the extraction of metals and the chemical principles behind these processes. First, 1.1. Occurrence of metal. In general, pure metals are shiny, malleable, shiny, lustrous, அப்படின்னு கூட சொல்லுவாங்க. Lustrous, பளபளப்பு தன்மை. Malleable. What is malleable? Malleability. அதான். What is malleability? Malleability வந்து அது மெட்டல் வந்து ஆக்சைடு ஆகுது. இல்ல லைட்டா டென்ட் ஆகும். கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். அது ஃபிளெக்சிபிலிட்டி அது வேற. ஓகே. malleable தெரியும். mallet அப்படின்றது என்ன தெரியுமா? mallet அப்படின்னா ஹேமர். அடிச்சு ஃபிளாட் ஆக்க முடியும். அதோட ஷேப்பை வந்து ஹிட் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ண முடியும். டக்டிலிட்டின்றது ability of a metal to convert into thin wires. அது வந்து டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆமா. Alright. However, most of them are found in nature as compounds with different properties. Metals having least chemical reactivity, such as copper, silver, gold, and platinum, occur in significant amount as native elements. Chemical reactivity. ரொம்ப வந்து அவ்வளவு வேகமா ரியாக்ட் ஆகாது. அதனால இது நிறைய ஆக்சைட்ஸ் அது மாதிரி ஓர்ஸ் ஃபார்ம் ஆகாம நேட்டிவாவே மெட்டலாவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். Okay. Reactive metals such as alkali metals. What is alkali metals? Soluble metals. Hydrogen. Alkali metals, alkaline earth metals னு ரெண்டு இருக்கு. Yes, block element. இது நீங்க 6th 11th படிச்சேன். பாயிண்ட் ஞாபகம் வருது. சோடியம் இருக்குல்ல. ஓகே, லித்தியம் சோடியம் அந்த லைன் இருக்குல்ல. அது வந்து ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து பெரிலியம் இருக்குல்ல. பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம், இது எல்லாமே ஆல்கலைன் எர்த் மெட்டல். அலுமினியம் ஆல்கலைன் எர்த் இல்ல, அது பி பிளாக் எலிமெண்ட்ல வந்து வரும். எஸ் பிளாக்ல வந்து வராது. இதுல வந்து பேலன்ஸ் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா 1 எலக்ட்ரான், அது ஆல்கலி. 2 எலக்ட்ரான் இருக்கிறது alkaline earth metals. Okay, right? Usually occur in combined state and then extracted using suitable metallurgical processes. இப்ப இந்த alkali metals எல்லாமே combined state தான் கிடைக்கும். சோடியமும் மற்ற எல்லாமே வந்து combined state தான் இருக்கும். இதுக்கு ஸ்பெஷல் ப்ராசஸா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடைசிங் ப்ராசஸஸ் டிஃப்ரெண்டா வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம
தனி மெட்டலா எடுக்க முடியும். Alright? Mineral and ore. A naturally occurring substance obtained by mining which contains the metal in free state or in form of compounds like oxides, sulfides, etc. is called mineral. Mineral. Naturally occur ஆகுறது. For example, beach மணல் இருக்குல்ல, பீச் மணல்ல கோல்டு இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான கண்டென்ட் இருக்கு. அதுலயே நம்ம கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்ம எக்கச்சக்கமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து feasibility இல்லை. ஓகேவா? ரைட்? Naturally occurring any compounds occurring in earth வந்து mineral அப்படின்னு சொல்லுவோம். Right? Mineral. In most of the minerals, the metal of interest is present only in small compounds, small amounts, and some of them contain a reasonable percentage of metals. For example, iron is present in around 800 minerals. Iron, Fe, 800 mineralsல இருக்கு. ஆனா ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட். அப்ப அதுலயே இருந்து நான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணனா ரொம்ப கம்மியான அயனுக்கு வந்து எடுக்கிறதுக்காக நான் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப feasibility கம்மி. அதனால நம்ம அதை பண்ண மாட்டோம். However, some of them such as hematite, magnetite, இது ரெண்டும் ore of iron, iron-ஓட ore, containing high percentage of iron are commonly used for extraction of iron. Such mineral that contains a high percentage of metal from which it can be extracted conveniently and economically are called ores. 50% is the same. Alright? Hence, all ores are minerals, but all minerals are not ores. ஓகேவா? அப்போ எல்லா மினரலும் வந்து எல்லா ஓரும் வந்து மினரல்ல எதுல ஹை கான்சன்ட்ரேஷனா இருக்கோ அதுதான் நம்ம ஓர்னு சொல்லுவோம். Whatever we get from earth, that would be mineral. Alright? Mineral. அதுல எதுல ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணாதான் கன்வீனியன்டா இருக்கும். இப்போ 1 டன் பீச் மணல்ல இருந்து 5 grams கோல்டு எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு கன்வீனியன்ட் இல்லை. அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி அதை தனியா எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட் அதிகமாயிடும். 1 டன் 1000 kg, அதுல இருந்து 5 grams தான். அது ரொம்ப கம்மி. அப்போ தட் இஸ் நாட் அ பெஸ்ட் ஐடியா. ஆனா ஹெமடைட், மேக்னடைட் போற மாதிரி வந்து ஓர்ஸ்ல, மினரல்ஸ்ல ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கு. ஸோ தே ஆர் யூஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன். ஹெமடைட், மேக்னடைட். இதை பத்தி நம்ம திருப்பி படிப்போம். ஓர் பத்தி இன்னும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் இதோட ஓர் பத்தி படிப்போம். அது எல்லாமே 1 mark. ஓகேவா? ரைட்? Such minerals that hence all ores are minerals, but all minerals are not ores. Let us consider another example. Bauxite and China clay. Minerals of aluminum. Okay, right? Both are minerals of aluminum. China clay. China clay na? China clay. நம்ம இந்த குழந்தைங்கள வந்து ஒரு கிளே வச்சு வந்து மோல்டிங் பண்றாங்கல்ல, அது சைனா கிளே தான். வந்து ஓகேவா? ரைட்? அதுல அலுமினியம் ஆக்சைடு, Al2O3, aluminum oxide, 2 molecules of silicon dioxide and 2 molecules of water. Both are minerals of aluminum. However, aluminum may be commercially extracted from bauxite, while extraction from China clay is not profitable. Hence, the mineral bauxite is an ore of aluminum, while China clay is not. Okay, mineral bauxite is the ore of aluminum. The extraction of metal interest from its ore consists of following metallurgical processes. I didn't answer. Number 1, concentration of ore. Number 2, extraction of crude metal. Number 3, refining of metals. Okay. Here are some common ores with their chemical formula. China clay வந்து Al2O3, 2SiO2, 2H2O. Now bauxite, Al2O3, also known as alumina அப்படின்ட்டு சொல்லுவாங்க. Al2O3 dot NH2, any number of molecules of water அப்படின்றது சொல்லலாம். அப்புறம் diaspore, Al2O3 dot H2O. Then
Kaolinite, kaolinite, Al2, Si2, O5, OH4 4 times அப்படின்னு சொல்றேன். இது எல்லாமே அலுமினியமோட ஓர். ஆக்சுவலா ஐ பிளான் ஃபார் இன்னும் டிஃப்ரெண்டா இன்னும் அதிகமா பிளான் பண்ணேன். இந்த இடத்துல எல்லாம் வந்து ஸ்பேஸ் ஆக்சுவலா கொடுத்து வச்சிருக்கேன்ல, இந்த இடத்துல எல்லாம் இந்த ஒவ்வொரு ஓரோட பிக்சர் எடுத்து போட போறேன். ஒரு பிக்சர் கூட லிங்க் பண்ணி படிச்சோம்னா ஒரு இமேஜினேட்டிவா நம்ம படிக்கிறப்போ நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. ஆல்ரைட், அதுக்குதான் இந்த ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கேன். இங்கெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண நெட்ல அது மாதிரிலாம் எடுத்து தேவையான விஷயத்த வந்து போட்டு பண்ணணும். லைக்வைஸ் அயன், அயனுக்கு ஆல்ரெடி ஹெமடைட்டும் மேக்னடைட்டும் பார்த்தோம். Fe2O3, Fe3O4. துருவோட ஃபார்முலாவும் இதான், Fe3O4 தான் வரும். Fe3O4 Fe2O3 ரஸ்ட், அயன் ரஸ்ட் ஆகுதுல்ல, அது இது ரெண்டு தான் வந்து வரும். அப்புறம் சிடரைட் FeCO3, அயன் பைரேட், அயன் பைரேட் FeS2, இது அதிகமா கேட்கக்கூடியது, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அயனுக்கு. ஆல்ரைட், தென் லிமோனைட் Fe2O3 3H2O, லிமோனைட். ஆல்ரைட், இதெல்லாம் ஓர் ஆஃப் அயன். அலுமினியம்க்கு என்னென்ன பார்த்தோம்? அலுமினியம்க்கு bauxite and ceramic. bauxite, diaspo, Calum, kaolinite. Okay, right? China clay is a mineral of aluminum, but not an ore. Profitable வந்து நம்ம வந்து இதுல இருந்தா எடுக்க முடியும். Likewise, காப்பருக்கு நம்ம ஜெனரலா யூஸ் பண்றது காப்பர் கிளான்ஸ் ஆர் CuFeS2, காப்பர் ஃபெரஸ் சல்ஃபைட். ஓகேவா, ரைட்? இதுதான் நம்ம வந்து ஜெனரலா யூஸ் பண்றது. காப்பர் பைரைட், காப்பர் கிளான்ஸ் Cu2S, then cuprite, Cu2O, then malachite, CuCO3, CuOH twice, azurite, 2CuCO3, copper carbonate. ஓகேவா, காப்பர் கார்பனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு, காப்பர் 2 கார்பனேட், காப்பர் ஹைட்ராக்சைடு. இது மல்டிபிள் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி நம்ம ஸ்பெஷலா படிப்போம், கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு, அதை பத்தி படிப்போம். காப்பர் இதுல எது ரொம்ப மேஜரா யூஸ் பண்ணுவோம்? காப்பர் பைரைட், காப்பர் கிளான்ஸ் அண்ட் குப்ரைட். இது எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு மேஜரா யூஸ் பண்ணக்கூடியது. தென் ஜிங்க், zinc blend. Okay, a zinc blend. Sapphirite. All right. Zinc sulfide. ZnS. Zinc sulfide. Then calamine. Zinc carbonate. இதுக்கு தனியாவே யூஸ் இருக்கு. ஜிங்க் சல்ஃபைடுக்கும் வந்து தனியாவே யூஸ் இருக்கு. மெடிக்கல் யூஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓர் இல்ல, வெறும் பியோர் ஜிங்க் கார்பனேட்டுக்கு நிறைய யூஸ் இருக்கு. நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ் படிக்கிறப்போ இதுக்கு கேலமைன் பத்தி தனியாவே படிக்கும். தென் ஜிங்க் பிளெண்ட் மேஜரா நம்ம யூஸ் பண்றோம். ஆல்ரைட், சல்ஃபர் ஓர், இதெல்லாம் ஆக்சைடு ஓர்ஸா, சல்ஃபர் ஓர்ஸ் ஜிங்க்கு. தென் லெட்டுக்கு ஜெனரலா யூஸ் பண்றது நம்ம கேலினா தான். ஓகேவா, இதுதான் வந்து மேஜர் நம்பர் 1 ஓரா யூஸ் பண்ணும். இதுல நிறைய கொஸ்டின்ஸும் இருக்கு, கலினால வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. தென் ஆஞ்சலிசைட், PbSO4, லெட் சல்ஃபேட் அப்படின்னு கூட சொல்லலாம், PbSO4. தென் செருசைட், PbCO3, lead carbonate, CO3 carbonate, SO4 sulfate, S sulfide, lead sulfide அப்படின்னு சொல்லுவாங்க. Then tin stone, cassiterite, SnO2. டின்னோட
ஃபர்ஸ்ட் இருந்த நேம் இருக்குல்ல, கிரீக் நேம், லத்தீன் நேம் இருக்குல்ல, அது ஸ்டேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்தது. அதனாலதான் எஸ்என் அப்படின்ட்டு யூஸ் பண்ணாங்க. ரைட், SnO2. டின்னுக்கு ஒண்ணுதான், SnO2. தென் சில்வர் கிளான்ஸ், அர்ஜென்டைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுதான் மேஜரா யூஸ் பண்ணும். தென் ரூபி சில்வர், பைராகைரைட், Ag3SbS3. Sbனா என்னது? Sbனா ஆன்டிமனி. ஆன்டிமனியோட சிம்பிள் Sb. ஆன்டிமனி எலிமெண்ட் பேர், ஹைட்ரஜன் கார்பன் மாதிரி எலிமெண்ட் பேர். தென் ஹார்ன் சில்வர், குளோராகைரைட், AgCl. தென் ஸ்டெஃபனைட், Ag5SbS4. தென் ப்ரௌசைட், Ag3AsS3. ASனா AS வந்து ASனா ப்ராஸ்டிடைல் இல்ல, ASனா என்ன சிம்பிள்? Agனா சில்வரா? ஆர்சனிக் எஸ் மறந்துட்டு ஆர்சனிக் அதே டேஞ்சரஸ் எலிமெண்ட் அப்படின்ட்டு இல்ல. ஆமா, நான் கூகுள்ல டைப் பண்ணி பார்த்தேன். இது அப்போ ஆர்சனிக் அது தொட்டாலே அட்லீஸ்ட் பாய்சன். அதான் சூசைட் பாயிண்ட் புரியுது உள்ள உடம்பு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பார்ட். அப்ப அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ், அந்த மெட்டல்ஸ் பத்தி, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பத்தி இருக்கிறது 1.1. இது மாதிரி ஒரு பார்ட்டா நம்மளுக்கு வந்து வரும். alright, சரியா? ஒவ்வொரு பார்ட்டா நம்மளுக்கு வரப்போகுது. ஓகேவா? Concentration of ores. Generally, the ores are associated with non-metallic impurities, rocky materials, and siliceous matter, which are collectively known as GOG. Okay, the preliminary step in metallurgical process is removal of these impurities. கண்டிப்பா மண்ணுல இருந்து எடுக்கிறோமா, earthல இருந்து, அப்போ சிலிகான், சாண்டோ எல்லாமே நிறைய impurities வந்து இருக்கும். அப்போ preliminary steps என்ன பண்றோம்? Removal of impurities. This removal process is known as concentration of ore. It increases the concentration of metal of interest or its compound in the ore. Several methods are available for this process, and the choice of method will depend on the nature of the ore, type of impurity, environmental factors. Some of the common methods of ore concentration are discussed below. First, gravity separation or hydraulic wash. In this method, the ore having high specific gravity is separated from the GOG that has a low specific gravity by simply washing with running water. Ore is crushed to a finely powdered form and treated with rapidly flowing current of water. During this process, the lighter GOG particles are washed away by the running water. This method is generally applied to concentrate the native ores such as gold and oxide ores, such as hematite Fe2O3 and tinstone SnO2. Generally, gold அப்புறம் ஆக்சைடு ஓர்ஸ்க்கு கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். ஆமா, ஸ்டெயின்லெஸ் சொன்னேன். ஆல்ரைட், ஜென்ரலா கிராவிட்டி செப்பரேஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்க? கோல்டுக்கும் ஆக்சைடு ஓருக்கும். சல்ஃபேட் இருக்குல்ல, கார்பனேட் இருக்குல்ல, சல்ஃபேட் SO4, ஓகேவா? அதுக்குதான் கிராவிட்டி செப்பரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? கிரைண்டர் வச்சு நல்லா தின் பவுடரியா வந்து அரைச்சிடும். மெட்டல் இருக்கிற அந்த ஓர், நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்க ஓர் என்ன ஆகும்? கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்குமா? வாட்டர்ல வாஷ் பண்றப்போ லைட் மெட்டீரியல்ஸ், அந்த சாண்டோ இம்பியூரிட்டிஸ்லாம் அப்படியே வந்து வேகமா வாஷ் ஆயிட்டு போயிடும். ஆனா ஹெவியான வந்து அந்த மெட்டல் இருக்கிற அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவா தங்கிடும். அப்ப இந்த மெத்தடை தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. Alright? Gravity separation or hydraulic wash. Next, froth flotation. Froth என்ன? What is froth? Froth
ஃப்ரண்ட் இல்ல, ஃப்ராத். ஃப்ராத்னா சல்ஃபைட் யூஸ் பண்ணுவோம். சல்ஃபைடு இருக்கு, அது தெரியுது எனக்கு. ஃப்ராத்னா என்னன்னு தான் வேணும். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ரெண்டும் கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டும் கம்பைன் ஆகுற மாதிரி என்ன இருக்கு? டிக்ஷனரி வேற இதுல ஃப்ராத். போனா கூகுள் பண்ணி பார்த்தா நான் யூஸ் பண்ணுவோம். கான்சன்ட்ரேஷன் ஃப்ளஷ் ஃப்ராத். சரி பரவாயில்ல. ஃப்ராத்னா நுரை. ஃப்ராத்ன்றது நுரை. கேகிங் ஒரு மாதிரி வந்து ஃப்ராத் வருது அப்படின்னு ஒரு நிறைய வருது வாயில அப்படின்னா, பாய்சன் சாப்பிட்டவங்க எல்லாம் நிறைய வாயில இருந்து வருமா, அப்போ ஃப்ராத் வருதுன்னு தானே சொல்லுவாங்க. ஐயோ அதுக்கே 2 மீனிங் இருக்கு. நிறைய மீனிங், ரெண்டு மட்டும். Mass of small bubbles in liquid, worthless talk, ideas and activities from ஓகேவா? ரைட். சரி இங்க பாரு நம்ம லெசன் போவோம். நம்மளோட டார்கெட் ஞாபகம் இருக்குல்ல. This method is commonly used to concentrate sulfide ores. Froth flotation எதுக்கு மேஜரா யூஸ் பண்றோம்? Sulfide ores தான், such as galena, zinc blende, etc. S இருக்கிற ஓர் இருக்குல்ல, சல்ஃபைடு இருக்கிற ஓர் எல்லாம் சல்ஃபேட் இல்ல, SO4 இல்ல, எஸ் சல்ஃபைடு இருக்கிற ஓருக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். In this method, a metallic ore particle which are preferentially wetted by oil can be separated from. இப்ப என்ன பண்ணுவாங்க இதுல? In this method, the crushed ore is suspended in water and mixed with frothing agent such as pine oil. Frothing agent. ஆயில் சேர்க்கிறப்போ இன்னும் வந்து அந்த வளவளப்பு தன்மை அதிகமா இருக்குனாதான் ஃப்ராத் நிறைய வந்து கிரியேட் ஆகும். நம்மள என்ன பண்ணுவோம், இப்போ ஏதாவது ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா ஜூஸ் அது மாதிரிலாம் குடிக்கிறப்போ ஊதுமா அப்படின்னு ஒரு நிறையா வருமா, நிறைய இதெல்லாம் பண்ணுவோம் இல்ல. ஸ்ட்ரா வச்சு வந்து ஃப்ராத் மேல வருதுல, அதான் ஃப்ராத். ஏர் பபிள் வந்து மிக்ஸ் ஆயிட்டு இந்த லெசன் எடுத்திருக்காங்க, அதுல கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகேவா? பைன் ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில் ரெண்டுமே இதுக்கு வந்து மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும்? பைன் ட்ரீ பார்த்தது இல்ல, அந்த ஷார்ப் கோன் மாதிரி வருமே ஒரு இது. பைனாப்பிள் இல்ல, பைன் ட்ரீன்னு வந்து தனியா இருக்கு. ஷார்ப்பா இப்படி வரும், இப்படி வரும், கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே வரும். இதுக்கு வந்து ஒரு சீட் மாதிரி பைன் ட்ரீ, தனி ட்ரீ அது. சரி வா நம்ம ரெக்கார்டிங் வேற பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஃப்ராத்தை இன்னும் நல்லா பெட்டர் ஆக்குறதுக்காக என்ன பண்றோம்? ஃபைன் ஆயிலோ யூக்கலிப்டஸ் ஆயிலோ நம்ம யூஸ் பண்றோம். A small quantity of sodium ethyl xanthate, which இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட், ஓகேவா, which act as a collector is also added. Sodium ethyl xanthate என்ன பண்ணும்னா ஈஸியா அது எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணிடும், ஓகேவா, கம்பைன் பண்ணிடும். A froth is generated by blowing air through this mixture. The collector molecule attached to the ore particle and make them water repellent. As a result, ore particle wetted by oil rise to the surface along with the froth. The froth is skimmed off and dried to recover the concentrated. Skimmed off na தனியா எடுக்கிறாங்கல்ல, அந்த ஃப்ராத்தை அப்படியே நுரை வந்து ஃபார்ம் ஆக அப்படியே அந்த நுரையை வந்து எடுக்கிறாங்க. அதுலதான் ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் இருக்கும். அதை வந்து ட்ரை பண்றப்ப நம்மளுக்கு ஈஸியா கான்சென்ட்ரேட்டட் ஓர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரைட், இதுதான் இதோட மேஜர் ப்ராசஸ். The gauge particles that are
preferentially wetted by water settle at the bottom. அந்த மத்த impurities அதெல்லாம் இருக்குல்ல, அது வாட்டர் கூட இதாயிட்டு ஆட்டோமேட்டிக்கா கீழே பாட்டம்ல செட்டில் ஆயிடும். அதை வந்து ட்ரெயிலிங் மூலியமா எடுத்துருவாங்க. கீழே இருந்து வந்து அப்படியே ஓபன் பண்ணி அதெல்லாம் வந்து எடுத்து. When a sulfide ore of metal of interest contains other metal sulfides as impurities, depressing agents such as sodium cyanide. இப்போ சல்ஃபைடு ஓர்ல 2 சல்ஃபைடு இருக்கு. அப்ப சல்ஃபைட்ஸ் தான் அந்த ஃப்ராத்ல வந்து மேஜரா கலெக்ட் ஆகும். மத்த எல்லாமே வந்து செட்டில் ஆயிடும். ஆக்சைட்ஸ் அது மாதிரிலாம் இருக்கிறது செட்டில் ஆயிடும். வாட்டர் கூட கம்பைன் ஆயிட்டு செட்டில் ஆயிடும். இப்போ 2-3 இருக்குன்னா நம்ம டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்றோம். சோடியம் சைனைட் ஆர் சோடியம் கார்பனேட். சோடியம் சைனைட் வந்து NaCN. ஓகேவா? NaCN. சோடியம் கார்பனேட் வந்து Na2CO3. Sodium carbonate are used to selectively prevent other metal sulfides from coming to the froth. இப்போ இது என்ன பண்ணும், நம்மளுக்கு தேவையான மெட்டல் சல்ஃபைட்ஸை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு கீழே இறங்கிடும். Alright. For example, when impurities such as zinc sulfide is present in galena, sodium cyanide NaCN is added to depress the floating property of Zn. இப்ப Zn ஃப்ளோட் ஆகுமா? நான் சோடியம் சைனைட் கூட ஆட் பண்றப்போ இந்த சோடியம் சைனைட் இது கூட கம்பைன் ஆயிட்டு டிப்ரெஸ் பண்றோம். டிப்ரெஸ்னா கீழே இறக்கிடும். அந்த ஃப்ராத்ல இல்லாம கீழே வந்து இறக்கிடும். By forming a layer of zinc complex, sodium tetracyanozinc அப்படின்னு சொல்லுவாங்க. இது மல்டிபிள் சால்ட்ஸ் பத்தி படிக்கிறப்ப இதை வந்து படிப்போம். ஓகேவா? ரைட். tetracyanozinc, sodium tetracyanozinc அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இது வந்து மெட்டல் லிகான்ஸ் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து Zn. இதெல்லாம் வந்து நிறைய நம்ம வந்து படிப்போம். டபுள் சால்ட்ஸ் அப்புறம் மல்டிபிள் சால்ட்ஸ் எல்லாம் படிப்போம். அப்ப இதை பத்தி இன்னும் தெளிவா படிப்போம். அந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஜிங்க் சல்ஃபைட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இது கம்பைன் ஆகுறப்ப வந்து ஜிங்க் சல்ஃபைட் கூட கம்பைன் ஆனோன்னு இது ஹெவியா இருக்குமா, அப்படியே அந்த ஃப்ராத்ல இருந்து கீழே இறங்கி. ஓகேவா? ரைட். அப்போ இது ஒரு மெத்தட். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுல என்ன ஆகுது, ஒரு மோட்டர் வச்சு ஏர் பம்ப் பண்றாங்க. இருக்கு புக் பேக்ல இது ஒரு கொஸ்டின் இருக்கு. இருக்கு ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் கான்சன்ட்ரேஷன். இப்ப அந்த நம்ம அந்த பேஜ் இருக்குல்ல, ஃப்ளோ சார்ட் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்னென்ன ஆர்டர்ல இருக்கணும். கரெக்டா கலரிங் வைஸா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நம்ம புக்கை பார்த்துட்டு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இமேஜின் பண்ணி படிச்சேன் நான் படிக்கிறப்போ. ஏன்னா எந்த ஒரு கலர் கோடிங் அது மாதிரி இல்லாம ட்ரையா வெறும் இந்த டயக்ராம் கூட இருக்காது. இப்பயும் உங்களுக்கு ஃப்ராக்னா என்னன்னு யோசிக்கிறீங்களே, அப்போ நீங்க வந்து டிக்ஷனரி எடுத்த மாதிரி நான் டிக்ஷனரியை கையில வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு வேர்ட் டிக்ஷனரியில கண்டுபிடிக்கணும்னு தேடுறப்ப நம்மளுக்கே தெரியாம 4 வேர்டு 5 வேர்டு நம்ம கத்துக்கணும். டிக்ஷனரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ். தென் லீச்சிங். This method is based on the solubility of the ore in a suitable solvent and the reaction in aqueous solution. In this method, the crushed ore is allowed to dissolve in a suitable solvent. The metal present in the ore is converted to its soluble salt or complex, while the gunk remains insoluble. The following example illustrates the leaching process. Leaching அப்படின்றது என்னது? Based on solubility of the ore. இப்போ அந்த ஓர் மட்டும் தான் வந்து சாலிபிளா இருக்கும். மற்ற சாண்டோ அதெல்லாம் வந்து வாட்டர்ல சால்வ் ஆகாம இன்சால்யூபிளா கீழே செட்டில் ஆயிடும். அப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா அதை வந்து நம்ம எவாபரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு தனியா அந்த கான்சென்ட்ரேட்டட் போர் கிடைக்கும். லீச்சிங். லீச்சிங்ல மேஜரா 3 டைப் இருக்கு. மேஜரா இன்னும் நிறைய இருக்கு. மேஜரா 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் சயனைட் லீச்சிங். Let us consider உங்க புக்லயும் இருக்குது. Let us consider the concentration of gold ore as an example. The crushed gold ore of gold is leached with aerated diluted solution of sodium cyanide.
aerated gas, ஓகேவா, dilute solution of sodium cyanide கூட இதாகுது. அப்ப என்ன ஆகும், gold is converted into soluble cyanide complex. ஓகேவா, the GOG aluminosilicate remains insoluble. என்ன ஆகுது, கோல்டு இருக்குல்ல, அந்த ஓர்ல இருக்க கோல்டு சைனைட் கூட Cn மைனஸ், ஓகே, சைனைட் கூட ரியாக்ட் ஆகுறப்போ ஏரியேட்டட் ஆக்சிஜன், எக்ஸஸ் ஆக்சிஜன் கூட கொடுக்கறப்போ இட் ஃபார்ம்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, கோல்டு சைனைட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ மற்றது எல்லாமே என்ன ஆகுது, இந்த அலுமினியம் சிலிகேட் AlSiO2 AlSiO2 இந்த அலுமினியம் சிலிகேட் வந்து இன்சால்யூபிளா இருக்கு. அப்ப கீழே செட்டில் ஆயிடும். அங்க செட்டில் ஆகுறது நம்ம ஈஸியா GOG வந்து தனியா இருக்கு. Alright. Next, recovery of metal of interest from the complex by reduction. இப்போ highly electropositive metals இருக்குல்ல, அத ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னு சொல்லலாம். அந்த ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் மூலியமா லோ ரியாக்டிவ் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல காம்பினேஷன் ரியாக்ஷன், decomposition reaction, displacement reaction. அதாவது highly electropositive metals like potassium, sodium, zinc, iron, iron, இது எல்லாம் என்ன பண்ணும், இதுக்கு கீழே இருக்கிற மெட்டல்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். ஒரு சால்ட் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு, எக்ஸாம்பிள் அயன் சல்ஃபேட் வந்து சொல்யூஷன், அயன் சல்ஃபேட் சொல்யூஷன். இப்போ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், ஓகேவா, நான் அயன் நெய்ல உள்ள டிப் பண்ணேன். காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர், ஆமா, ப்ளூ விட்ரியால், ஆமா, கரோசின் இருக்கு இருக்கு உங்க கெமிஸ்ட்ரி இதுல இருக்கு. காப்பர் சல்ஃபேட் நீங்க சால்ட் வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதா காப்பர் சல்ஃபேட்டா, நல்லா ப்ளூ கலர்ல இந்த மாதிரி கலர்ல இருக்கும் அந்த சால்ட். அது ஈஸியா சால்ட் லைட் ப்ளூல இருக்கு. அது வந்து இல்ல இல்ல, காப்பர் சல்ஃபேட் வந்து டார்க் ப்ளூல இருக்கும், லைட் ப்ளூ வந்து காப்பர் கார்பனேட் லைட் ப்ளூ. மண்ணு கலர்ல இருக்கிறது வந்து சாண்ட் கலர். ஓகேவா, அப்போ அந்த இது எல்லாமே கலர்ட் அயான்ஸ் இருக்குல்ல, கலர்டு வர்றது எல்லாமே டி பிளாக் மட்டும் தான் கலர்ல இருக்கு. டி பிளாக் ஏன்னா டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன்ஸ், அதை பத்தி நம்ம டி பிளாக் படிக்கிறப்போ ரொம்ப இப்போ இந்த சொல்யூஷன்ஸ்ல வருது இல்ல, இப்போ காப்பர் சல்ஃபேட் அது எப்படி அந்த பவுடர் சொல்யூஷன் ஆக்குறாங்க? அத வந்து ஃபர்ஸ்ட் இது கிறிஸ்டலைன் ரெண்டு விதமானது இருக்கு, சல்ஃபேட்ஸ், இது எல்லாமே வந்து சாலிபிள், ஓகேவா, கார்பனேட்ஸ் இதெல்லாம் வந்து இன்சாலிபிள். வெறும் தண்ணியில ஆட் பண்ணி வச்சிருவாங்க, சர்க்கரையும் உப்பு கரையிற மாதிரி சாலிபிளா இருக்கும் டைரக்டா. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைட் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும், நம்ம சொல்யூஷன் ஃபார்ம் பண்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா ஹைலி எக்ஸோதெர்மிக். ஓகேவா, டைல்யூஷன் ஆஃப் அன் ஆசிடோ ஹைலி எக்ஸோதெர்மிக், நிறைய ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், நம்ம கேர்ஃபுல்லா ஃபார்ம் பண்ணணும். இது எல்லாமே வந்து நார்மலாவே பொட்டாசியம் பெர்மேங்கனேட் சொல்யூஷன் கிரியேட் பண்றதோ, எல்லாம் மீத்தைல் மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் கிரியேட் பண்றதோ, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், நார்மலா தண்ணியில போட்டு கலந்தாலே போதும். ஆனா சில்லுன்னு ஆகும், சில்னஸ் வரும். ஓகேவா, சில்னஸ் வருதுன்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், அப்சர்விங் ஹீட். ஆல்ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், gold can be recovered by reacting the deoxygenated leached solution with zinc. In this process, gold is reduced to its elemental state, zero oxidation state. இங்க வந்து கோல்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3ல இருக்கு. ஓகேவா, ரைட், zero oxidation state க்கு பண்ணும். And the process is known as cementation. That is,
reduction of gold using zinc. Reduction of gold from gold cyanide, okay, a cyanide complex to elemental zero oxidation state gold is known as cementation. Okay. அப்ப இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகுது, இந்த கோல்டு சைனைடு இருக்கு, ஓகேவா, கோல்டு சைனைடு இருக்கு, அவுரிக் சைனைடு அப்படின்ட்டு வந்து அவுரஸ் சைனைடுன்னு சொல்லலாம். இது கோல்டு சைனைடு. இது வந்து ஜிங்க் கூட ரியாக்ட் ஆகிறப்ப ஜிங்க் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏயு மட்டும் தனியா கிடைக்கும். அப்ப this process is known as cementation. Gold is reduced to its elemental state, oxidation state, by adding zinc. Is known as reduction. என்ன reduction, adding of oxidation, adding of removal of reduction. Reduction is adding of hydrogen, adding of hydrogen or removal of oxygen. அப்புறம் removal of electrons. removal of electrons, oxidation number decreases. Okay. அப்ப இங்க ஆக்சிடேஷன் நம்பர் +2 ல இருந்து 0வா டிக்ரீஸ் ஆயிடும். சூப்பர். ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆனாலோ இல்ல எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆனாலோ நம்மளுக்கு வந்து ரிடக்ஷன் சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் சைனைட், ஓகேவா, சைனைட் ரிடக்ஷன், ஓகேவா, சைனைட் லீச்சிங். இது வந்து சைனைட்ஸ் மூலமா காம்ப்ளெக்ஸ் சைனைட்ஸ் ஃபார்ம் பண்றோம். தென் மோர் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் மூலமா ரெடியூஸ் பண்ணோம்னா ஈஸியா அந்த மெட்டல் ஸ்டேட் வருது. திஸ் ப்ராசஸ் இஸ் known as cementation. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் அமோனியா leaching. When a crushed ore containing nickel, copper and cobalt, Cu is treated with aqueous ammonia. அமோனியா வந்து NH3. Under suitable pressure, ammonia selectively leaches these metals by forming their soluble complexes. Nickel, okay, complex is a complex ion, okay, a complex cation. In the cation பேரு exoammonia, nickel exoammonia, okay, right, exoammonia, hexaammonia nickel அப்படின்னு சொல்லுவாங்க. Alright, இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்லாம் படிக்கிறப்ப இதை ரொம்ப தெளிவா படிப்பீங்க. இதுக்கு பேரு லிகாண்ட், இதுக்கு பேரு சென்ட்ரல் மெட்டல் அயான். ஓகேவா, இதை பத்தி நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா படிப்பீங்க. அதே மாதிரி காப்பர் என்ன ஆகுது, டெட்ரா அமோனியா, ஓகேவா, காப்பர், டெட்ரா அமோனியா காப்பர். இது காப்பர். இந்த 5H2 இருக்குல்ல, 5 மாலிகுல்னு இருக்கும். இது அமோனியா. This is ammonia. ஓகேவா, இல்ல காப்பர் இல்ல, கோபால்ட், CO. Cu தான். நிறைய பேர் இது O வந்து ஒன்னா எழுதிடுவாங்க, கார்பன் மோனாக்சைடா மாறி. C கேபிட்டல் லெட்டர், O வந்து ஸ்மால் லெட்டர், கோபால்ட். மோனோ அமோனியா கோபால்ட் பென்டாஹைட்ரேட், பென்டாஹைட்ரேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மோனோ வந்து ஒண்ணுதான், இது 4 டெட்ரா, இது எக்ஸா 6. ஓகேவா, ரைட். இப்போ நான் ஏன் இதெல்லாம் இமீடியட்டா சொல்றேன்னா, அப்போ எல்லா சாப்டர்ஸுமே இன்டர் கனெக்டட். என்ன பொறுத்தவரை தேர் இஸ் நத்திங் லைக் இதை மட்டும் தான் நம்ம படிக்கிறோன்ற மாதிரி இல்லாம எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி படிக்கணும். அப்பதான் நம்மளால ஸ்ட்ராங் ஆக முடியும். ஓகேவா, அப்ப என்ன ஆகும், இது வந்து சால்யூபிளா இருக்கும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது அயன் ஆக்சைட்ஸ், ஹைட்ராக்சைட்ஸ், அலுமினியம் சிலிகேட், Al, SiO3 or SiO2, இது எல்லாமே வந்து கீழே அப்படியே செட்டில் ஆயிடும். ஓகேவா, ரைட். இந்த அழுக்கெல்லாம் தண்ணியில செட்டில் ஆகும்ல, அது மாதிரி செட்டில் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த செட்டில் ஆன காஜு வந்து தனியா எடுத்துக்கலாம். ரைட், இம்பியூரிட்டிஸை தனியா எடுத்துக்கலாம். தென் ஆல்கலி லீச்சிங்.
In this method, the ore is treated with aqueous alkali. Aqueous alkali தான் வந்து sodium hydroxide, potassium hydroxide இது மாதிரி to form soluble complex. For example, bauxite, an important ore of aluminium, is heated with solutions of sodium hydroxide or sodium carbonate in the temperature range 470 to 520 Kelvin at 35 atmospheric pressure to form soluble sodium meta-aluminate. Sodium meta-aluminate. Leaving behind the impurities, iron oxide and titanium oxide. Okay. Aqueous sodium hydroxide கூட react ஆகுறப்போ sodium meta-aluminate form ஆகுது. பேலன்ஸ் இருக்கிற அந்த அயன் ஆக்சைட்ஸ் அண்ட் டைட்டேனியம் ஆக்சைட் இம்பியூரிட்டிஸ் அப்படியே இருந்துடும். அப்ப இதை நம்ம வந்து ஃபில்ட்ரேட் பண்ணாலே அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். The hot solution is decanted, cooled and diluted. This solution is neutralized by passing CO2 gas to form hydrated aluminum oxide precipitate. அப்படியே வந்து எடுத்து decantation. Decant ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. இதுல இன்னும் நிறைய வார்த்தைகள் வரும். ஒரு மீனிங் இல்லை. ஏன் இந்த வேர்டு நான் பார்க்க சொன்னேன்னா அந்த வேர்டு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வேர்டு நீங்க வந்து இது கூட சேர்ந்து தெரிஞ்சு. Decant. DCAN. மேக்ஸ்ல வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன யூஸ் பண்ண decant. Pour liquid from one container into another. Decanter, a glass container with a stopper to which wine or spirit is decanter. Wine or spirit spirit na alcohols இன்னொரு நேம் வந்து ஸ்பிரிட். ஸ்பிரிட்ல அதுக்காக ஆவிய வேற decantation இருக்கப்ப decantation decantation. Decanter பாருப்பா இந்த போரிங் இருக்குல்ல, நம்மளே இது நிறைய வாட்டி பண்ணுவோம். ஓகேவா? என்ன பண்ணுவோம், கீழே கொஞ்சம் வெயிட் ஆனது கீழே இருக்குமா, அப்போ நம்ம ஈஸியா நம்மளுக்கு தேவையான அந்த இம்பியூரிட்டிஸ் கீழே வந்து இறங்கிருச்சு, வெயிட் ஆனது இறங்கிருச்சு. அப்ப அந்த லிக்விட் மட்டும் வந்து மெயின் லிக்விட மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். தண்ணி இருக்குல்ல, நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணி வந்து எல்லாமே லேக்ல இருந்து அது மாதிரி தானே இருக்கு. அப்ப வந்து அது கூடயே வந்து ஸ்லைட்டா வந்து இந்த கிளே, இந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்து எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உங்களோட டேங்க்ல போய் மேலே ஏறி பாருங்களேன், அப்படியே கீழே செட்டில் ஆயிட்டு இருக்கோம். நம்ம மேலோட்டமா வந்து தண்ணி எடுத்தோம்னா அதான் டீகேண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க, டீகேண்டேஷன். ஓகேவா? ரைட். அப்போ அந்த கீழே இருக்க அந்த அழுக்கோ அதெல்லாம் நம்ம தனியா வந்து ரிமூவ் பண்ணிடுவோம், டீகேண்டேஷன்.
ஓகேவா? Cooled and diluted. This solution is neutralized by passing carbon dioxide. Carbon dioxide pass ஆகுறப்ப என்ன ஆகுது? இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் இருக்குல்ல, இது கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகிறப்போ இது சோடியம் பைகார்பனேட் ஆர் ஹைட்ரஜன் கார்பனேட் சொல்லுவாங்க. அக்வஸ் சொல்யூஷன், அக்வஸ் தண்ணியில கலந்துருக்கு. அண்ட் சாலிடா அலுமினியம் ஆக்சைடு அண்ட் 3 molecules of water, ட்ரைஹைட்ரேட். ஓகேவா? அது சாலிடு, என்ன சாலிடு கீழே செட்டில் ஆயிடுது. அப்ப அந்த தண்ணியில கலந்துருக்கிறது, அக்வஸ்ல கலந்துருக்கு, அந்த தண்ணியை எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தேவையான அந்த அது வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். அப்போ ஆல்கலி லீச்சிங் இதுதான். என்னென்ன மெட்டல்ஸ்? பாக்சைட்ஸ். ஓகே, பாக்சைட்ல சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஆட் பண்றப்போ சோடியம் மெட்டா அலுமினேட் ஃபார்ம் ஆகுது. இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து அலுமினியம் ஆக்சைடு பிளஸ் 5 molecules of water சாலிடா வந்து கிடைக்குது. சால்ட் அலுமினியம் ஆக்சைடு வந்து சாலிடா கிடைக்குது. அண்ட் சோடியம் பைகார்பனேட் வந்து அக்வஸ், அக்வஸ்னா தண்ணியில கலந்துருக்கு. அப்போ அந்த தண்ணியை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து அந்த அலுமினியம் ஆக்சைடு மட்டும் நம்மளுக்கு தனியா கிடைக்கும். ரைட். நெக்ஸ்ட், acid leaching. Leaching of sulfide ores such as zinc blende. Okay, zinc blende, ZnS, PbS, etc. can be done by treating them with hot aqueous sulfuric acid. Aqueous என்ன மீனிங்? அக்வஸ்னா வாட்டர் ரிலேட்டடா? தண்ணியில கலந்திருக்கு. சொல்யூபிள் வாட்டர், ஓகேவா? தண்ணியில கலந்துருக்கு. அது கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ ஜிங்க் சல்ஃபேட் அக்வஸா கிடைக்குது. சல்ஃபர் சாலிடா கீழே வந்து இறங்கிடும். In this process, the insoluble sulfide is converted to soluble sulfate and elemental sulfur. அப்ப elemental sulfur சாலிடா கீழே இறங்கிடும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ அந்த ஃபில்டர் பண்ணிட்டு அந்த லிக்விட் இருக்குல்ல, அதுல ஜிங்க் சல்ஃபைட் இருக்கு. ஆசிட் லீச்சிங். ஆசிட் லீச்சிங்ல சல்ஃபைட் ஓர் such as zinc sulfide and lead sulfide done by treating with hot aqueous sulfuric acid. Automatically it forms zinc sulfate, which is an aqueous. Okay, sulfates are crystalline salts soluble in water. Okay, right? Soluble இருக்கும். அது அப்புறம் வந்து சல்ஃபர், சாலிட் சல்ஃபர் வந்து கீழே precipitate ஆயிடும். ஓகே, write the equation for the extraction of, உங்க புக்ல இருக்கிற கொஸ்டின். Write the equation for the extraction of silver by leaching with sodium cyanide. அதுக்கு வந்து நம்ம சயனைட் லீச்சிங் இதுல வந்து ஏஜ் shows that leaching process is a redox reaction வேற சொல்லணும். ஓகேவா? இதுவே ஒரு கொஸ்டின் தான், நமக்கு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தான் கூட கேட்டிருக்காங்க. அப்போ இதை எடுத்து இதை போட்டுருவோம் அப்படின்ட்டு இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் crushed ore argentite Ag2S is leached with sodium cyanide to form cyanide complex, sodium cyanide complex of silver. எது அவனுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன், உனக்கு நான் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஓகேவா? ரைட். ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஒருத்தருக்கே 70 கிளாஸ் நான் 70 போட்ட 3 crores
ஓகே, அப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்தோம் சோடியம் சைனைட் கூட ரியாக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும், காம்ப்ளெக்ஸ் சைனைட்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்பர் 1 கவனிங்க, நம்பர் 1. அப்போ Ag2S react with sodium cyanide to form NaAgCN twice. Okay, the solution of sodium argentocyanide combines with zinc dust and forms sodium tetracyanozincate. Sodium tetracyanozincate and precipitated silver. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், இத சைனைட் லீச்சிங்ல என்ன பார்த்தோம், சோடியம் சைனைட் கூட ரியாக்ட் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் சால்ட் வந்து சோடியம் சைனைட் சால்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த சால்ட் வந்து ஜிங்க் கூட ரியாக்ட் ஆகுறப்போ ஜிங்க் will displace and give, ஓகேவா, gives the desired value. அப்போ இப்ப பாருங்க என்ன ஆகும், ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா சோடியம், ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும், சில்வரை வந்து ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்ப பேலன்ஸ் நம்மளுக்கு Ag கிடைக்கும். ஆல்ரைட், இப்ப இந்த ஸ்டெப்ல ஜிங்க் வந்து 0ல இருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷனா, சில்வர் வந்து 1ல இருந்து 0 ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் ரெடியூஸ் ஆகுதா, அப்ப ரிடக்ஷன். அப்ப ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே நேரத்துல நடக்கிறதுனால ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா, உங்களுக்கு புக்ல இது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. Evaluate yourself. ஓகேவா, next method, magnetic separation. This method is applicable to ferromagnetic ores. What is ferromagnetic ores? Magnetic property இருக்கிற ore. Ferromagnet. Ferrona வந்து அயன் அர்த்தம் இல்ல. Ferromagnet, paramagnetic, diamagnetic மூணு வகையானது வந்து இருக்கு. Ferromagnetic, highly magnetic metals or compounds. எல்லாமே மேக்னெட்டிக் காம்பவுண்டா இருக்காது. மேக்னடைட் சொன்னாங்கல்ல, மேக்னெட் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்கல்ல, மேக்னடைட். அந்த ஓர் வந்து ஆக்சுவலா யாரு, ஒரு ஷெப்பர்ட் பாய் அவனோட இதுல வந்து ஒரு மெட்டலை வந்து வச்சிருப்பான். அந்த ஸ்டாஃப்ல வந்து மெட்டல் வச்சிருப்பான். அவன் மலையில வந்து அந்த ஆடு மேய்க்கிறப்போ, அப்போ வந்து அந்த மெட்டல் ஸ்டாஃப் வந்து ஒரு சில ராக் கூட ஒட்டிக்கும். அப்படிதான் மேக்னெட் கண்டுபிடிப்பான். ஓகேவா, ரைட். இது சின்ன கிளாஸ் புக்ல இத பத்தின அந்த ஸ்டோரி. அப்படிதான் மேக்னெட் வந்து கண்டுபிடிப்பான். மேக்னெட் பத்தி வரப்போ இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிஃபரன்ஸ் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஓர். மூணு வகையான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஹைலி மேக்னெட்டிக் ஃபெரோ, அதுக்கப்புறம் பேரா, அப்புறம் நோ இல்ல டயமண்ட். நீங்க ஆர்த்த பேரா மெட்டா, அது வந்து அங்க இதுல ஜிங்க் அந்த பென்சின். ஓகேவா, ரைட். அந்த இடத்துல ஆர்த்தோ பேரா மெட்டா. இங்க வந்து ஃபெரோமேக்னெட்டிக், பாராமேக்னெட்டிக், டயமேக்னெட்டிக்னு மூணு வகையான மேக்னெட்டிக். ஹைலி மேக்னெட்டிக் வந்து ஃபெரோமேக்னெட்டிக்னு சொல்லுவாங்க. Right? Highly magnetic ore. Okay, ferromagnetic ore. For example, tin stone can be separated. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து கொஸ்டின் உங்களுக்கு. Tin stone என்ன ஃபார்முலா? Sm O2. ஓகேவா, ரைட். Tin stone from wolframite. Wolframite வந்து highly magnetic. அப்போ ஒரு கன்வேயர் பெல்ட்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்க கன்வேயர் பெல்ட்ல இந்த crushed பவுடர் ஓரை வந்து போடுவாங்க. இது ரோல் ஆயிட்டு இருக்கப்ப என்ன ஆகும், இது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கா,
மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கம்மியா இருக்கிறது அப்படி இங்க கீழே விழுந்துடும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஹையா இருக்கிறது இங்க கீழே விழும். ஏன்னா கொஞ்ச நேரம் வந்து அதுல ஒட்டிக்கிட்டே இருக்கு. இதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Alright. Similarly, ores such as chromite. நம்ம இந்த குரோம் பத்தி வந்து படிப்போம். டி பிளாக்ல வந்து குரோமியம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். Chromite, pyrolusite having magnetic property can be removed from non-magnetic siliceous impurities, silicon impurities. ஓகேவா? அத மண்ணு, டஸ்ட் அதுல இருந்து. The crushed ore is poured on an electromagnetic separator consisting of a belt moving over two rollers, of which one is magnetic. The magnetic part of the ore is attracted towards the magnet and falls as a heap close to the magnetic region, while the non-magnetic part falls separately. இது மேக்னெட்டிக் வீலா. இந்த வீல் என்ன பண்ணும்? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற அந்த மெட்டீரியலை வந்து அட்ராக்ட் பண்ணுமா? அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லாதது இங்க கீழே விழுந்துடும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது இதோட மேக்னெட்டோட பவர் இருக்கிற வரைக்கும் இருக்கும்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது தனியா செப்பரேட் ஆயிடும். அப்ப நான் மேக்னெட்டிக் ஓரையும் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலியமா நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? ரைட்? ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப நம்ம படிச்சோம்ல, நூக் அண்ட் கார்னர்ல எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியும்ன்ற அளவுக்கு தான் படிச்சோம். எதுவுமே இன்னொரு நீங்க ஒரு வாட்டி படிச்சீங்கனாலே அதுல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க எழுதிடலாம் அப்படின்ற மாதிரிதான். கரெக்டா ஒர்க் பண்ணணும்னா இது மாதிரி அழகா சூப்பரா படிச்சுட்டே போலாம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இது இருக்குல்ல 60 பேஜஸா அப்படின்ட்டுலாம் வந்து நீங்க வந்து நினைக்காதீங்க. ஓகேவா? 60 பேஜஸ் இருக்கான்ட்டுலாம் நினைக்காதீங்க. ஓகேவா? நான் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணிட்டேன். ஒரு சில இதுக்கு வந்து நிறைய தேவையில்லை, இதுல இந்த ஒரு பேஜ்ல இது மட்டும் இருக்கட்டும், இதை மட்டும் படிக்கட்டும் அப்படின்ட்டு வந்து இண்டிவிஜுவலா கொடுத்துட்டேன், தனித்தனியா கொடுத்துட்டேன். ஓகேவா? ரைட். பார்ட் பார்ட்டா பிரிச்சுட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் தனித்தனியா ஒரு பேஜ்ல அப்படின்ற மாதிரின்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக்கா கொடுத்துட்டேன். அப்ப நீங்க ரிவிஷன் பண்ணா கூட இந்த பேஜ்ல இப்ப டேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டேப்ல நீங்க ரிவைஸ் பண்றீங்கன்னா ஈஸியா அந்த ஒரு பேஜை மட்டும் பாக்குறேன் அப்படின்ட்டு போயிடும். இது முடியுதா? முடிஞ்சோன்னு ஆல் கொஸ்டின்ஸ் இன்னும் ரஸ்ட் ஆகாம அப்ப என்ன டைப் ஆஃப் அலாய்? இப்போ இந்த பேஜ் வரைக்கும் வந்து அந்த எல்லா இதையும் நடுவுல நிறைய ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றதுக்காக இந்த இடத்துல வந்து இன்னும் பிக்சர்ஸ்லாம் இன்னும் நிறைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும், டயக்ராம்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுன்றதுக்காக அங்கங்க ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ரைட். அப்ப இது முடிச்சுட்டு எவல்யூஷன் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினா பாக்குறோமா, இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஈஸியா வந்து நான் கரெக்டா இருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. பாருங்க, பாக்சைட் as a composition of ஓகே ஓகேவா? இதே மாதிரி ரோஸ்டிங் நம்ம இன்னும் படிக்கல, கால்சினேஷனும் படிக்கல. இதெல்லாம் வந்து ஆக்சிடேஷன்ல வந்து வருது. இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேஜரா படிக்க ஆரம்பிக்கும். இப்போ எல்லா கொஸ்டினையும் எதை கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா ப்ராசஸ் எலக்ட்ரோலைட்டிக் ஏ வந்து 4 A4 அப்புறம் ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி தான். ஓகேவா? அது அர்த்தமா? இந்த கொஸ்டின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேஷன் அவ்வளவுதான். இப்பதான் படிச்சோம் இந்த வேர்டு. செப்பரேஷன்ல படிச்சோம். அப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னு
ஈஸியா நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, electrochemical process is used to extract. எலக்ட்ரோகெமிக்கல். இன்னும் இது வந்து வரல, நம்ம வந்தோடனே இதெல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். மில்லியம் ஃப்ளக்ஸ் வருது அங்க ஓகேவா? அப்போ நீங்க அந்த கொஸ்டின் படிக்கிறீங்களா, கொஸ்டின் படிச்சுட்டு அப்படியே ஆன்சர் பண்ணும். தப்பா இருக்கு, ஓ ஏன் நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ட்டு அதை யோசிக்கணும். அப்போ இது மாதிரிதான் எல்லாத்தையும் வந்து செக்ரிகேட் பண்ணி பிரிச்சு வச்சிருக்கிறேன், ஈஸியா இருக்கும். இது முடிச்சோன்னு நீ கேட்டியா டிஃபரன்ஸ் பிட்வீன், இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துச்சு. ஓகேவா? கிளே. அப்போ இது மாதிரி எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி போட்டுட்டேன். இன்னும் அடிஷனல் கொஸ்டின்ஸ் கொடுக்கலான்னு பாக்குறேன், வேற உங்களுக்கு ஐடியாஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்ட்டு. அப்ப அது கொடுக்க கொடுக்க இன்னும் ஈஸியாயிடும். ஓகே, இன்னைக்கு முடிச்சுக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரேன். டக் டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா?